இம்ப்ளான்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இம்ப்ளான்ட் வந்து ரொம்ப காமனான ட்ரீட்மெண்ட். இம்ப்ளான்ட் வந்து எலும்பில் பொருத்துறோம். டிப்பிக்கல் ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட் வந்து எலும்பில் பொருத்துறோம். எப்போ நம்ம இம்ப்ளான்ட் எலும்பில் பொருத்துறோம்? அந்த பற்கள் சொத்தையாக இருக்கலாம், பற்கள் வீக்காக இருக்கலாம். ஸோ இந்த வீக்கான பற்களை எடுத்துட்டு அந்த உள்ளுக்குள்ளே எலும்பு ஹீல் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இம்ப்ளான்ட் பொருத்துவோம். ஸோ பற்களை எடுக்க வேண்டியிருக்குது, அதுக்கப்புறம் இம்ப்ளான்ட் பொருத்தணும். எலும்பு நல்லா இல்லைன்னா கிராஃப்ட்டும் பண்ணுற மாதிரி. இது 3 டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர். என்ன 3 டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர்? பற்கள் எடுக்கிறது ஒரு ப்ரொசீஜர், அதில் எலும்பு இல்லைன்னா எலும்பு வளர வைக்கிறதுக்கு போன் கிராஃப்ட் பண்ணுறது இன்னொரு ப்ரொசீஜர், ப்ளஸ் இம்ப்ளான்ட் பொருத்துறதும் இன்னொரு ப்ரொசீஜர். அஃப்கோர்ஸ் இம்ப்ளான்ட் பொருத்திட்டோன்னா அதுக்கு மேலே க்ரௌன் கொடுக்கறது செப்பரேட் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு 3 ப்ரொசீஜர் சொன்னேன் இல்லையா, அந்த எக்ஸ்ட்ராக்ஷன், கிராஃப்டிங், இம்ப்ளான்ட். இது எல்லாமே ஒரே சிட்டிங்கில் பண்ண முடியுமா? தனித்தனியாக தான் பண்ணணுமா? ஒரே சிட்டிங்கில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யூஷுவல் காமன் கொஸ்டின் அது. ஏன்னா பல் எடுக்கிறது ஒரு சர்ஜரி, இம்ப்ளான்ட் பொறுத்துறது ஒரு சர்ஜரி, கிராஃப்டிங் ஒரு சர்ஜரி. 3 சர்ஜரியை வந்து சேர்த்து பண்ணோம்னா ப்ராப்ளம் எதாவது இருக்கா, எப்போ பண்ணலாம், அதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பேர்ல்ஸ் இண்டஸ்ட்ரி சேனல் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டூத் எப்போ நான் ரெஸ்டோரபிளாக இருக்கும், அதாவது பற்களை வந்து பாதுகாக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வாயில் ஒரு பல் இருக்குது, அந்த பற்கள் வந்து பிரேக் டவுன் ஆகுது, சொத்தையினாலேயோ கம் இன்ஃபெக்ஷனாலேயோ அது பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அந்த சொத்தையை சரி செய்ய முடியுமா, பற்களை எடுக்காமல் பற்களை காப்பாற்ற முடியுமா. ஈரில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, பல் இன்னும் ஆட ஆரம்பிக்கல, ஓரளவுக்கு போன் சப்போர்ட் இருக்குது, அந்த ஈரில் இருக்கிற இன்ஃபெக்ஷனை சரி செஞ்சு போனை இம்ப்ரூவ் பண்ணி பற்களை காப்பாற்ற முடியுமா. ஸோ நம்பர் 1 பண்ண வேண்டியது வந்து பற்களை சரி செய்ய முடியுமா. ஸோ எப்போ நம்ம இது சம்டைம்ஸ் வந்து பேஷண்ட் வரும்போது ரொம்ப அட்வான்ஸ்டு பற்கள் ஆட ஆரம்பிச்சிருக்கும், அவர் சொத்தை வந்து ஈர் உள்ளுக்குள்ளே போய் வேருக்கும் போய் எலும்புலையும் இன்ஃபெக்ஷன் வந்துடும். ஸோ அது மாதிரி அட்வான்ஸ் ஸ்டேஜில் வரும்போது சம்டைம்ஸ் பற்களை காப்பாற்றுறது சாத்தியம் கிடையாது. அப்போ பற்களை எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம பற்களை எடுத்துட்டோம் அப்படின்னா யூஷுவல் கன்வென்ஷனலாக என்ன ப்ரொசீஜர் பண்ணுவோம், ஒரு சிட்டிங்கில் வந்து பற்களை வந்து எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து கம்மு க்ளோஸ் ஆகிட்டு ஈர் ஃபுல்லாக ஹீல் ஆகும். ஈர் ஹீல் ஆனதுக்கப்புறம் உள்ள எலும்பு வளரும். அந்த எலும்பு வளர்கிறதுக்கு வந்து அப் டு 6 months டைம் ஆகும். சம்டைம்ஸ் எலும்பு வந்து ப்ரெடிக்டபுளாக வளராது. இன்ஃபெக்ஷன் நிறையா இருந்ததுன்னா எலும்பு மட்டும் வளராமல் அந்த இடத்துல சதையாலையும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சதையாலையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல இம்ப்ளான்ட் போடுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், பற்களை எடுக்கும்போது போன் கிராஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு மெம்பரேன் வச்சு க்ளோஸ் பண்ணும்போது ப்ரெடிக்டபுளாக அந்த இடத்துல திருப்பி எலும்பு வளரும் ஃப்யூச்சரில் இம்ப்ளான்ட் போடுறதுக்கு. இதுதான் கன்வென்ஷனலாக பண்ணுற ப்ரொசீஜர். ஆனால் சம்டைம்ஸ் வந்து இம்மீடியட் இம்ப்ளான்ட்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். இம்மீடியட் இம்ப்ளான்ட்னா என்ன, என்றைக்கு பற்கள் எடுக்கிறோமோ அதே நாளில் இம்ப்ளான்ட்டும் பொறுத்துறது. ஸோ இது சாத்தியமா, பாசிபிள், எப்போ இது பாசிபிள். ஸோ இந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு எக்ஸ்ரே எடுப்போம், சிடி ஸ்கேன் எடுப்போம். சிபிசிடி எடுத்துகிட்டு இன்ஃபெக்ஷனோட டைப் எப்படி இருக்குது, அந்த இன்ஃபெக்ஷன் எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிப்போம். இந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஆக்டிவாக பஸ் ஃபார்மேஷன் எதுவும் இல்லை, ஈரில் பெருசாக வீக்கம் வந்து பெருசாக பஸ் ஃபார்மேஷன் எதுவும் இல்லை, சொத்தையினால் பல் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு, வேரில் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த இன்ஃபெக்ஷனை நம்மளால் ப்ரெடிக்டபுளாக க்ளீன் பண்ணி எடுக்க முடியும். அப்படின்னா பற்களை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ஷனை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற மீதி எலும்பு வந்து ஹெல்த்தி ஸ்டேட்டில் இருக்கும்போது அதே சிட்டிங்கில் இம்ப்ளான்ட்டும் பொருத்த முடியும். ஸோ பற்கள் எடுக்கிறது, அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கிற இன்ஃபெக்ஷனை ரிமூவ் பண்ணி அதில் மீதி இருக்கிற எலும்பை வந்து நல்ல ஹெல்த்தி ஸ்டேட்டில் கொண்டு வந்துட்டு அதே நாளில் இம்ப்ளான்ட் பொருத்த முடியும். முக்கியமாக நம்ம என்ன கவனிக்கணும், ஒரே நாளில் இம்ப்ளான்ட் பொருத்த முடியும், மீதமுள்ள எலும்பு ஹெல்த்தியாக இருக்கா, ஒரு அளவுக்கு அந்த இம்ப்ளான்ட் பொருத்துறதுக்கு உண்டான போதுமான அளவு எலும்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து சிபிசிடிலையும் செக் பண்ணுவோம், சர்ஜரி பண்ணும்போதும் செக் பண்ணுவோம். ஸோ இந்த மீதமுள்ள எலும்பு இம்ப்ளான்ட்டை பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு போதுமான அளவு இருக்கும்போது அதே நேரத்தில் இம்ப்ளான்ட் வந்து பண்ணுறது சாத்தியம். ஸோ இது மாதிரி இம்ப்ளான்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, யூஷுவலாக வந்து பற்கள் ஒரு சைஸ் இருக்கும், இம்ப்ளான்ட் இன்னொரு சைஸ் இருக்கும். இந்த பற்களோட சைஸுக்கும் இம்ப்ளான்ட் சைஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். யூஷுவலாக பற்கள் வந்து இம்ப்ளான்ட் சைஸோட பெருசாக இருக்கும். ப்ளஸ் இந்த இன்ஃபெக்ஷனால் எலும்பும் கொஞ்சம் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி பற்கள் எடுத்துகிட்டு இம்ப்ளான்ட் பொருத்தும் போது மீதமுள்ள ஏரியாவில் அதே நேரத்தில் போன் கிராஃப்ட் பண்ண முடியும். ஸோ பற்கள் எடுக்கிறோம், இன்ஃபெக்ஷனை க்ளீன் பண்ணுறோம், போனை செக் பண்ணுறோம், இம்ப்ளான்ட் பொருத்திட்டு மற்ற இடத்துல போன் கிராஃப்ட் வச்சு க்ளோஸ் பண்ணுறது. இம்மீடியட் இம்ப்ளான்ட் ப்ளஸ் போன் கிராஃப்டிங் பண்ணி
அது 3 டிஃப்ரெண்ட் சர்ஜரியாக இல்லாமல் ஒரே சர்ஜரியில் இது 3மே பண்ணுறதுக்கான வாய்ப்பு உள்ளது. முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன? ஆக்டிவாக பஸ் ஃபார்மேஷன் ஆகி இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடாது. மீதமுள்ள எலும்பு கொஞ்சம் இம்ப்ளான்ட்டை பிடிச்சிக்கிற அளவுக்கு எலும்பு இருக்கணும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் அந்த சர்ஜிக்கல் ஸ்கில் இல்லையா, ஃபஸ்ட்டு ப்ராப்பர் டயக்னோசிஸ் பண்ணணும். அந்த சர்ஜிக்கல் பல் எடுத்து ஒரே நேரத்தில் இம்ப்ளான்ட் வைக்கிறதுக்கு கரெக்டான பொசிஷனில் இம்ப்ளான்ட் வைக்கணும். ஸோ அந்த சர்ஜிக்கல் ஸ்கில்லும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 3ம் நம்ம கவனமாக பண்ணும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் 3 டிஃப்ரெண்ட் சர்ஜரி இல்லாமல் ஒரே சர்ஜரியில் பண்ணும்போது பேஷண்ட்டுக்கும் பெனிஃபிட். 3 டிஃப்ரெண்ட் டைம்ஸ் ஆன்டிபயோட்டிக் 3 டிஃப்ரெண்ட் டைம்ஸ் சர்ஜரி அண்டர்கோ பண்ணாமல் ஒரே விசிட்டில் பண்ணும்போது பேஷண்ட்டும் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் எதுனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உள்ள சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண் பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூ.